முருகா, என் அன்பு பிள்ளையை திருச்செந்தூர் கருவறையில் இருந்து நேரடியாக உனக்கு கூறுகின்றேன். பெரும் மகிழ்ச்சி ஒன்று உனக்காக காத்து கொண்டு இருக்கின்றது. எவ்வளவு தான் நான் மன கஷ்டம் தாங்க முடியும்? என் துன்பம் எப்பொழுதுதான் முடியும்? நான் எப்பொழுதுதான் சந்தோஷமாக இருப்பேன் என்று நீ என்னிடம் கேட்டாய் அல்லவா? என் கவலைகள் எல்லாம் எப்பொழுதுதான் முடியும் முருகனப்பா? நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நீ ஏங்கிக் கொண்டு இருக்கின்றாய். எங்கே தான் பிரச்சனை இல்லை பிள்ளையே? எல்லா இடங்களிலும் பிரச்சனை இருக்கின்றது. எல்லோருக்கும் மன கஷ்டம் இருக்கின்றது. நிம்மதி எங்கே தான் உள்ளது என்று தேடி அலைந்து கொண்டு இருக்கின்றாய். உனக்குள்ளே பல கேள்விகளை நீ கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய். எதனால் இத்தனை கஷ்டம்? நான் ஏதேனும் தவறு செய்து விட்டேனா? நான் ஏதேனும் பாவம் இழைத்து விட்டேனா என்று உன்னை நீயே கேட்டுக்கொள்கின்றாய். நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லையே, இருந்தும் நான் ஏன் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி உள்ளது? வாழ்வதா வீழ்வதா என்று கூட எனக்கு தெரியவில்லை என்று உனக்குள் நீ பல கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய் பிள்ளையே. அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுய ரூபத்தை நான் உனக்கு வெளிப்படுத்தினேன். ஆனால் நீயோ வெகுளியாக இருந்து விட்டாய். உனது அன்பு குணத்தை, அப்பாவி தனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். நம்பிக்கையையும் நீ இழந்து விட்டாய். இப்பொழுது அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்க வேண்டாம் பிள்ளையே. காலங்கள் மாறி விட்டன. இனி வருவது எல்லாம் வசந்த காலங்கள். உனது கையை பிடித்து தூக்கி நான் நிறுத்துகின்றேன். இவ்வுலகில் என்னை விட உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பொய்யான உறவுகளை உன்னிடம் இருந்து விலக்கி வைத்தேன். நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இதை செய்தேன். ஆனால் நீ இவ்வளவு கஷ்டங்களையும் கண்ணீர்களையும் வீணாக வடிக்கின்றாய். அவர்கள் வாழ்நாள் முழுவதும் வந்தால் உன் வாழ்க்கை முழுவதும் கஷ்டமாகி விடும் பிள்ளையே. உனக்கு ஆனந்தம் தருவதற்காகவே தான் நான் உன்னிடம் இருந்து அவர்களை விலக்கி வைத்தேன். ஆனந்தம் என்ன என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காகவே மட்டும் நான் இதை செய்தேன். ஆனந்தம் மன மகிழ்ச்சியாக இருக்கும் போது தான் வருகின்றது. மன மகிழ்ச்சி எப்போது வருகின்றது? உனது கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருகின்றது. அதனால் தான் உனது